வணக்கம். கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு நியர்லி ஒரு 170 பாயிண்ட் ப்ளஸில் இருந்துச்சு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி. யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் 1-2% அமெரிக்காவில் பாசிட்டிவ். அதே போல் ஏஷியன் மார்க்கெட்லேயும் ஒரு ஸ்ட்ராங்கான ஓப்பனிங் இருந்தது பாசிட்டிவ் சைடில். பட் ஆனால் நம்ம மார்க்கெட்டில் ஒரு பெரிய அளவுக்கு அந்த சென்டிமெண்ட் நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் இருந்தே இல்லை. ஏன்னா கேப் அப் ஓப்பனிங்கும் இல்லை, பெரிய அளவுக்கு அது சஸ்டெயினும் ஆகலை. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு. ஏன்னா ஆகஸ்ட் 3, 4 இன்னைக்கு 5 3 நாள் மீட்டிங்கில் இன்னைக்கு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் மார்க்கெட்டை இன்னைக்கு ட்ரைவ் பண்ணியிருக்கு. ஆர்பிஐயோட பாலிசியோட எதிர்பார்ப்பு ஒரு காரணம். ரெண்டாவது கேஷ், அதாவது க்ளோசிங் ஆக்ஷன் செஷன். இதுதான் 3 நாளாக இன்வெஸ்டர்ஸுக்கு இருக்கிற பெரிய ஒரு பேர்டன் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக ரீட்டைல் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கும் சரி, டெரிவேட்டிவ் ட்ரேடர்ஸ்க்கும். ஏன்னா திங்கக்கிழமை 390 பாயிண்ட் ப்ளஸ் பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த நியூ சேஞ்சஸ், செபி எடுத்துகிட்டு வந்த நியூ சேஞ்சஸ். அதே போல் நேற்று 150 பாயிண்ட் ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. இன்றைக்கி 40-50 பாயிண்ட் மைனஸில் அந்த கேஷ்க்கு முன்னாடி இருந்தது. பட் அதுக்கப்புறம் க்ளோசிங் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் நிஃப்டி ஒரு ஸ்லைட் பாசிட்டிவாக டேர்ன் ஆகிருக்கு, நியர்லி ஒரு 10 பாயிண்ட் ப்ளஸில். அதாவது என்னென்னா, இப்போ இது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வாலட்டிலிட்டி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இந்த ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் அப்டேட் பண்ணுற அந்த பிட்வீன் டைமில் பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் வாலட்டிலிட்டி அதிகமாகுது. அப்ஸ் அண்ட் டவுன், என்ன ப்ரைஸு இதில் கோட் ஆக போகுதுன்றது, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் க்ளோசிங் வரப்போகுதுன்றது மட்டும் எல்லாருக்கும் தெரியுது. அது அப் சைடில் இருக்குமா டவுன் சைடில் இருக்குமான்றதுனால ஆப்ஷனோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இல்லை இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணும்னா, நிஃப்டி நியூட்ரலாக முடிஞ்சிருக்கு. பட் ஆனால் கால் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் பெரிய அளவுக்கு ட்ராப் ஆகலை. ஸோ அது ஒரு ரீசன். ஏன்னா நார்மலாக ஆர்பிஐ பாலிசியில் ப்ரீமியம் ஐவி க்ரஷ் நடக்கும். பட் இன்னைக்கு அது பெரிய அளவுக்கு இல்லை. பட் இந்த க்ளோசிங்கில் வாலட்டிலிட்டியில் இந்த ப்ரீமியம் பெரிய அளவுக்கு ட்ராப் ஆகாமலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நிஃப்டி 10 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 167 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, இந்த க்ளோசிங் ப்ரைஸ் மெக்கானிசம் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. அதாவது 3/15க்கு நிஃப்டி ஸ்பாட் இண்டெக்ஸ் 24,570, க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,625, கிட்டத்தட்ட 55 பாயிண்ட்டு இந்த 3/15லேருந்து இந்த க்ளோசிங் ப்ரைஸுக்குள்ள பிட்வீனில் இந்த ப்ரைஸ் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதாவது இந்த 15 மினிட்ஸில். அதே போல் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 78,502 3/15க்கு 78,581, கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் நியர்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 110 பாயிண்ட் ஒரு பவுன்ஸ் பேக் நடந்திருக்கு 3/15லேருந்து 3:00க்குள்ள. ஸோ இப்போ ஆர்பிஐயோட பாலிசியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த சேஞ்சஸ் இல்லை. அதே போல் ஸ்டேட்டஸ் மானிட்டரி பாலிசியோட ஸ்டான்ஸ் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஸ்டான்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜிடிபியோட ஃபோர்காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது பாசிட்டிவ். அதே போல் இன்ஃப்ளேஷனோட ஃபோர்காஸ்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கிறதும் பாசிட்டிவ். ஸோ பெரிய அளவுக்கு ஆர்பிஐ பாலிசி அனௌன்ஸ்மெண்ட்டில் நெகட்டிவ் இல்லை. ஒரு எதிர்பார்த்ததை விட ஒரு சில நம்பர்ஸ், ஒரு சில ஃபோர்காஸ்டிங் டேட்டா பாசிட்டிவாக கொடுத்துருக்குறாங்க. க்ரூட் ஆயில் நேற்று 6-7% அமெரிக்காவோட மார்க்கெட்டில் ஃபால் ஆச்சு. அதோட இம்பேக்ட் இன்றைக்கும் சரி, வரப்போகிற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனில் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், ஏவியேஷன், கெமிக்கல் செக்டார், டயர் செக்டார் இதெல்லாமே பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பாரதி ஏர்டெலோட குவார்ட்டர்லி ரிசல்ட், சிஎல்எஸ்ஏ பைக்கால் கொடுத்துருந்தாங்க 2330 டார்கெட். ஓஎன்ஜிசியோட குவார்ட்டர்லி ரிசல்ட், மேரிக்கோட ரிசல்ட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. நைகா பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டவுனில் தான் ஓப்பன் ஆயிருந்தது குவார்ட்டர்லி ரிசல்ட். அதே போல் கல்யாண் ஜுவல்லர்ஸோட ரிசல்ட்டும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. யூபிஎல் குவார்ட்டர்லி ரிசல்ட், என்ஹெச்பிசி, பாரதி எக்ஸான் நெகட்டிவாக இருந்தது. கேஸ்ட்ரால் இந்தியா அதிகமான வால்யூம் ரைஸாக இருந்தது. எம்சிஎக்ஸ் நியர்லி 3% ஓப்பனிங்கில் டவுன். அதே போல் பிஎஸ்சியும் ரிசல்ட் இம்பேக்டில் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. பிஎன்பி ஹவுசிங் கொஞ்சம் அதிகமான வால்யூமோட ரைஸ் ஆகிருந்தது. புரோட்டீன், இ கவர்னன்ஸ் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் இன்னொரு விஷயம், ஏஞ்சல் லோனோட ஜூலை மந்தோட பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருந்தது, நெகட்டிவாக இருந்தது. ஸோ இப்போ இன்னைக்கு ரிசல்ட் கொடுக்க போகிற கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட், பயோகான், ஆரோ ஃபார்மா, பர்ஜர் பெயிண்ட், அல்கார்கோ, ஆஸ்டர் டிஎம்,
பேயர் கிராப், பிகாஜி ஃபுட்ஸ், கமின்ஸ் இந்தியா. இது மேஜர் கம்பெனிஸ். இதை தவிர பாலிசி பஜார், நவீன் ஃப்ளோரின், ரேணுகா சுகர், ஷில்பா மெடிக்கர், வேர்ல்பூல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்பூல் ஆல்ரெடி ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. பர்ஜர் பெயிண்டோட ரிசல்ட் மார்க்கெட் ஹவர்ஸ்லேயே வந்துருச்சு. ஸோ இந்த ரிசல்ட் என்ன எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம அடுத்து பார்க்கலாம். மணிபால் ஹெல்த் கேர் ஐபிஓ இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் 590 இஷ்யூ ப்ரைஸ் இருந்தது, 652 கிட்ட ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட மோர் தென் 10% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆயிருக்கு இன்னைக்கு. எல்ஐசியோட ஓஎஃப்எஸ் செகண்ட் டே ரீட்டைல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக சப்ஸ்கிரைப் நடந்திருக்கிறது. எல்ஐசி வந்து இன்னைக்கு ஒரு பாசிட்டிவாக இன்ட்ராடேல டர்ன் ஆச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ரெஸ்டாரண்ட் பிராண்ட் ஏஷியா கிட்டத்தட்ட இந்த வாரத்தில் மட்டும் 37% இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நேற்று 20% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு நியர்லி 5 to 7% பாசிட்டிவோட ஓப்பன் ஆச்சு. ஓலா எலக்ட்ரிக் வந்து ஆக்சிஸ் எனர்ஜியோட எம்ஓயு சைன் பண்ணியிருந்தது. இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங். பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் ஒரு ஆவரேஜ் வால்யூமை தாண்டி ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். இன்னைக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ரி, ஆனால் ரிசல்ட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதே போல் ப்ரோட்டீன் கவர்னன்ஸ் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா 5 to 6% டவுனில் தான் ஓப்பன் ஆயிருந்தது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கோ டிஜிட் இன்சூரன்ஸும் என்ஐஏசிஎல்லும் இன்னைக்கு வந்து நியர்லி 6% இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கு வந்து முக்கியமாக தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்க்கான சுப்ரீம் கோர்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பீரியட் ஆஃப் மேண்டேட்ரி தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்க்கான பீரியடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனாக பார்க்கலாம். இப்போ நாளைக்கு வந்து ஐடி செக்டார் வாட்ச் பண்ணலாம். ஏன்னா இன்ஃபோசிஸோட பார்ட்னர்ஷிப் டீல் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்டல் செக்டார் நம்ம கவனிக்கலாம். இன்னைக்கு டாப் செக்டோரல் கெய்னரில் மெட்டல் செக்டார் தான் ரீட்டைன் ஆயிருக்கு. பர்ஜர் பெயிண்ட் நியர்லி 1.5% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. ப்ராஃபிட் 21%, ரெவன்யூ 12% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஆனால் மார்ஜின் ஃப்ளாட்டாகவே இருந்தது, ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஜூபிலண்ட் ஃபுட் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங், ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது நியர்லி 5% கிட்ட. அதே போல் என்பிசிசி 780 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது, நியர்லி 1% பாசிட்டிவ். ஜூலை மந்தோட கிளாஸ் 8 ட்ரக்கோட சேல்ஸ் டேட்டா பாரத் ஃபோர்ஜ் இன்னைக்கு ஒரு ஸ்லைட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. பட் வரப்போகிற அடுத்தடுத்த செஷனில் நம்ம கவனிக்கலாம். வேர்ல்பூலோட ப்ராஃபிட் 30% கிட்ட ட்ராப் ஆயிருக்கு, ஆனால் ரெவன்யூ 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ரிசல்ட்டோட இம்பாக்ட் இன்னைக்கு வேர்ல்பூல் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், மேனேஜ்மெண்ட் போர்டு மர்ஜருக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மஹிந்திரா ரூரல் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியை மர்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ். இது வந்து 0.5% மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் ஃபாலோ ஆயிருக்கு. கிர்லோஸ்கர் ஃபெரோஸோட ரிசல்ட் 1% டவுன். ஆசாஹி இந்தியா 4% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷில்பா மெடிக்கரோட ரிசல்ட் 13% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ அதிகமாக இன்வெஸ்டரோட ஃபோக்கஸ் இல்லை ட்ரேடரோட ஃபோக்கஸ் இருந்த ஸ்டாக்ஸ் இப்போ பாசிட்டிவ் சைடு வரும்போது மெட்டல் ஸ்டாக்ஸ் தான் ஒரு ஸ்ட்ராங் ரேலி. இந்துஸ்தான் காப்பர் நிஃப்டி 500ல டாப் முதல் இடத்துல இருக்கு, 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மெட்டலில் நால்கோ, வேதாந்தா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஓலா எலக்ட்ரிக் 7% எம்ஓயு சைன் பண்ணியிருந்ததில்ல. என்ஐஏசிஎல், இன்ஜினியர்ஸ் இந்தியா, பிஎஸ்யூ கம்பெனியில் இன்ஜினியர்ஸ் இந்தியா இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட 6% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. கேபிள் அண்ட் ஒயர் கம்பெனிஸ் ஆர்ஆர் கேபிள் 5% இன்னைக்கு பாசிட்டிவ். ரெஸ்டாரண்ட் பேஸ்டு கம்பெனிஸில் சஃபயர் ஃபுட்ஸ், தேவியானி இன்டர்நேஷனல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் 4 to 5% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. யூனோ மிண்டாவோட நேற்று ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அதே போல் மதசன் சுமி வயரிங் இந்த கம்பெனி ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த 2 கம்பெனியுமே பாசிட்டிவாக இருந்தது. செகண்ட் செக்டோரல் கெய்னராக ஆட்டோ இண்டெக்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதில் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, போஷ் லிமிட்டடும் நியர்லி 4% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஆர்பிஐயோட பாலிசி அனௌன்ஸ்மெண்ட்ல ரொம்ப ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 3% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது ஒரு யூனிஃபார்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எடுத்துட்டு வரதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மேபி இந்த ஸ்டாக் வந்து 3% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதே போல் ஐடி செக்டார்ல பார்த்தீங்கன்னா எம்ஃபாசிஸ் 3% பாசிட்டிவ். இன்னொரு பக்கம் நெகட்டிவ் சைடு வரும்போது இன்னைக்கு டாப் லூசர்ல மேப்மை இந்தியா கிட்டத்தட்ட 8% இறங்கியிருக்கு. ஜி என்டர்டைன்மெண்ட் 5% ஃபாலோ ஆயிருக்கு. நேற்று ரிசல்ட் கொடுத்துருந்த பாரதி எக்ஸா 3% இறங்கியிருக்கு. பல்ராம்பூர் சின்னி தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன்னைக்கு. ஏன்னா
எம்சிஎக்ஸ் பிஎஸ்சி லிமிடெட் இந்த 2 ஸ்டாக்கோட ரிசல்ட்டும் நேற்று இருந்தது. இந்த 2 ஸ்டாக்கு கூட இம்பாக்டும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவே க்ளோஸ் ஆயிருக்கு. அதே போல் மேரிகோ எஃப்எம்சிஜியில் இன்னைக்கு ரிசல்ட்டோட இம்பாக்ட் நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா 22 ஸ்டாக் நெகட்டிவ், 26 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவ். இல்லை டிசிஎஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், HCL டெக்னாலஜி, சன் ஃபார்மா இந்த ஸ்டாக்ஸ்லாம் டாப் லூசரில் இருக்குது. ஸ்ரீராம் ஃபினான்ஸ், கிராசிம், JSW ஸ்டீல், ஹிண்டால்கோ, NTPC இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1%லேருந்து 3% வரைக்கும் நிஃப்டி 50ல் பாசிட்டிவாக இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 9 ஸ்டாக் நெகட்டிவ், 5 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவ். ஸ்டேட் பேங்க், யூனியன் பேங்க் இன்னைக்கு பாசிட்டிவாக மோர் தென் 1% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அதே போல் ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்துசன் காப்பர் தான் டாப் கெய்னர் 8%. ஓலா எலக்ட்ரிக் 2வது இடத்துல 7% மேலே. இதை தாண்டி GMDC லிமிடெட், தேவியானி, நியூலண்ட் லேப், PNB ஹவுசிங் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் இருந்தது. இன்னொரு பக்கம் நெகட்டிவ் சைட் பார்த்தீங்கன்னா ராம்கோ சிமெண்ட், டேட்டா பேட்டர்ஸ்லாம் இன்னைக்கு 2லேருந்து 4% வரைக்கும் இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. மிட் கேப்பில் ஜூபிலண்ட் ஃபுட் தான் முதலிடம், அதிகமான வால்யூமோட 4% இன்னைக்கு பாசிட்டிவ். அசோக் லேலண்ட் நியர்லி 3% கிட்ட இன்னைக்கு பாசிட்டிவாக டர்ன் ஆயிருக்கு. 43 ஸ்டாக் இன்னைக்கு வந்து மிட் கேப்பில் நெகட்டிவாகவும் 57 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவாகவும் இருந்தது. இதில் டாப் லூசரில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் தான் நியர்லி 4% இறங்கியிருக்கு. அதே போல் MCX இன்னைக்கு 3% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. டாடா கம்யூனிகேஷன், மேரிகோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நியர்லி 3% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. மெட்டல் இண்டெக்ஸில் எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவ். ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் இன்னைக்கு நெகட்டிவ், ஜிண்டால் ஸ்டீல் மட்டும் நெகட்டிவ். இல்லை இந்துசான் சிங்க், இந்துசான் காப்பர், வெல்ஸ்பூன் கார்ப், வேதாந்தா, JSW ஸ்டீல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் 2லேருந்து 8% வரைக்கும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஆட்டோ இண்டெக்ஸில் 15 ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவ், எந்த ஸ்டாக்குமே இன்னைக்கு நெகட்டிவ் இல்லை. போஷ் லிமிடெட், சோனா காம்ஸ்டார், அசோக் லேலண்ட் இது டாப் கெய்னரில் ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. மீடியா இண்டெக்ஸா இன்னைக்கு டாப் செக்டரோட லூசர் 1.5%க்கு மேலே ஃபால் ஆயிருக்கு. 3 ஸ்டாக் பாசிட்டிவ், 7 ஸ்டாக் நெகட்டிவ். ஜி என்டர்டைன்மெண்ட், PVR INOX இந்த 2 ஸ்டாக்கும் ஃபால் ஆனது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் இந்த இண்டெக்ஸ் இன்னைக்கு டாப் லூசராக க்ளோஸ் ஆகிறதுக்கு. பிராட் மார்க்கெட்டில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. குவார்ட்டர்லி ரிசல்ட் மேஜர் ஸ்மால் கேப்போட ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு ரிசல்ட்னால பாசிட்டிவாக டர்ன் ஆனது ஒரு காரணம். இல்லை இன்னொரு பக்கம் மிட் கேப் வந்து நியூட்ரலாக க்ளோஸ் ஆயிருந்தது. க்ளோசிங் ஆப்ஷன் செஷன் வந்து நிஃப்டிக்கு இன்னைக்கு ஃபேவராக இருக்குது, பாசிட்டிவ் சைடில் டர்ன் ஆகிறதுக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அரை மணி நேரம், அதாவது இந்த 3.25 அப்புறம் ஆப்ஷன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி ரீட்டைன் பண்ணுறது கொஞ்சம் இப்போதைக்கு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கான ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சென்னை ட்ரேடிங் அகாடமி என்னோட ட்ரைனிங் செஷன்ஸ், அதே போல் டெலகிராம் குரூப் இது 2த்துக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆகஸ்ட் 8 சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு தாம்பரம்ல ட்ரைனிங் செஷன் நடக்குது, சென்னை தாம்பரம்ல. அதுக்கான ஃப்ரீ ட்ரைனிங் தான், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.